ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினியா அப்டேட்ஸ். எதிர்நீச்சல் சீரியல் நேற்றுக்கு ஃபுல் எமோஷனலாக இருந்துச்சு. ஸோ திருப்பி பார்த்திங்கன்னா மருமகள் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாச்சு. அது வர வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பிளான் பண்ணியிருப்பார் போல் அவருமே. ஸோ அவரே விஷயத்தை கொடுக்க வச்சு அதை குடிச்சு அம்மா குடிச்சிட்டாங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அவருக்கான ட்ராக் கரெக்டாக இப்போ தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எல்லாருமே செம்மையாக அழுதாங்க. அதில் என்ன முக்கியமான விஷயம்னா எமோஷனல் எதை சொன்னோன்னா, ஸோ மருமகளும் அழுதாங்க. ஸோ நம்ம ப்ரமோவில் பார்த்தோம் எழுந்தறி அப்படின்ற சொல்லுவாங்க. நந்தினியும் பார்த்தீங்கன்னா கிளவி எழுந்தறி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக பேசி அழுது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி டாக்டருமே சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி செம்மையாக ஒரு எமோஷனல் ப்ளே இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அவங்கவுங்க புடிச்சு அவங்கவுங்க ஒய்ஃபை கட்டி பிடிச்சி அழுதாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு கதிர் ஆரம்பிப்பார், அதுக்கப்புறம் ஞானம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனனி, ஈஸ்வரோட பையன், அதுக்கப்புறம் தான் கதிர் கட்டிப்பிடிச்சு அழுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம கூப்பிட்டோன்னே வந்துட்டோமே, இப்போ இங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான்லாம் பண்ணி வர வச்சுட்டாங்க. பட் இங்கேருந்து நம்ம போடுமே நினச்சப்போ கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் அவங்க கட்டிப்பிடிச்சு அழுதுருக்காங்க இல்லையா, இப்போ போனால் அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அப்போ தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நீங்கள் அந்த வீட்டிலேருந்து இருந்து ஜெயிக்கணும், நான் உங்களை ஜெயிக்கணும் தான் சொன்னே தவிர வீட்டை விட்டு வெளியே போய் உங்களுக்கு ஜெயிக்கணும்னு நான் சொல்ல. கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்கள் புருஷங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஆதிகுணசேகரன் நினச்சது எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப நல்லா பேசியிருப்பாங்க. அப்போ வந்தாலே கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி நேற்றுக்கு எபிசோட்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ பாப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.